அடுத்து அகில இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் சேர்ப்பன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். ஐயா பேராசிரியர் அவர்கள், அடுத்து இங்கு ஊழலுக்கு ஒரு ஆசிரியர் வழங்க இருக்கின்ற என்னுடைய பாசத்திற்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர் அல்ராஜ் பயன்பாபு அவர்களே, என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரர் இந்த விழாவின் நாயகனாக இருக்கிறார் முன்னாடி பண்ணியிருக்கு. சகோதரர் ரஷீத் அகமது அவர்களே மற்றும் இங்கு வருகின்ற இந்திய குடியரசினுடைய மாநில துணைத் தலைவர் ஐயா ஏ ராமசாமி அவர்களே, இந்திய குடியரசினுடைய மகளிர் அணி வாய்ப்பாளர் மற்றும் மாக்காளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகளே, இங்கு வைத்திருந்திருக்கின்ற என்னுடைய மாற்றத்திற்கும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, அனைவருக்கும் சலாம் அலைக்கும். சகோதரர் ரஷீத் அவர்கள் மார்க்கெட்டினுடைய சட்டப்படி மிகவும் தீவிரமாக இருந்து திருமணத்தை நடத்தியிருக்கார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் எல்லா நன்மையும் கொடுக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்வை வேண்டிக் கொண்டு, அவர்கள் மார்க்கெட்டில் மிகவும் சிறப்பான நம்பிக்கையோடு அவர்கள் செயல்படக்கூடியவர்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இஸ்லாமிய கமிட்டியிலே எங்களோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். எனவே பாபா அவர்கள் புறப்பட வேண்டிய என்ற காரணத்தினால் நான் சுருக்கமாக இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி விடைபெறாமல் தருகிறேன். வேதத்திலே இன்னும் நீங்கள் அல்லாவின் பாருங்கள், அவனுக்காக போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள். அவன் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இந்த சீனில், அதாவது மார்க்கெட்டில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதுதான் உங்கள் பிதாவாகிய இப்ராஹிமுடைய மார்க்கமாகும். அவன்தான் இதற்கு முன்னால் உங்களுக்கு முஸ்லிம்களை பெயரிட்டார். இதிலும் அவ்வாறே கூறப்பட்ட வேதத்திலும் அவ்வாறே கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு நம்முடைய இறை தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். இன்னும் நீங்கள் மற்ற மனிதர்களையும் இதை சாட்சியாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள். இன்னும் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். அல்லாஹ்வை பற்றிக் கொள்ளுங்கள். அவன்தான் உங்கள் பாதுகாவலன். இன்னும் அவனே மிக சிறந்த பாதுகாவலன், இன்னும் மிக சிறந்த உதவியாளர் என்பதை மட்டும் திருக்குறானிலே அத்தியாயம் 22 28 கூறிக்கின்ற இந்த பொன்மொழியை மட்டும் நான் கணவன் அவர்களுக்கு மேற்கொண்டு நீங்கள் உண்மையாக தொடர்ந்து இருப்பதை போல இஸ்லாம் மார்க்கத்தில் நீங்கள் தொடர்ந்து குறிப்போடு செயல்பட வேண்டும். வினை வைப்பதையோ அல்லது கால சூழ்நிலைக்கு ஏற்ப மார்க்கெட்டுடைய விதிமுறைகளை தடுத்துக் கொண்டு நீங்கள் விட்டு மார்க்கெட்டுடைய வேதத்துடைய பொறுப்பை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜீவிக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு நேரத்தில் சொல்லி மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்க்கைகளை அல்லாஹ் அவர்கள் உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நினைத்த தலைவர் பாலாவர்களுக்கு இந்த கைத்தறி ஆணையம் இருக்கு. அளவற்ற அன்புடையவனும் நிகரற்ற அருளுடையவனுமாகிய ஆண்டவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய பேராசிரியர் பெருந்தகை ஐயா தீரன் அவர்களே, மரியாதைக்குரிய குடியரசுக் கட்சியின் தலைவர் பெரியவர் டாக்டர் ஐயா சேப்பன் அவர்களே, மாநில துறை செயலாளர் மரியாதைக்குரிய திரு ராமசாமி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஏனைய அமைப்பாளர்களே, பொறுப்பாளர்களே,
இந்த ஊர் ஜமாத்தார்களே, தலைமை தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமுன் அழைப்பு கூறி குறையினை ஆரம்பம் செய்கிறேன். இங்கு தாமதம் செய்யும் ஒவ்வொரு நொடியும் எட்டாவது ஒரு இஸ்லாமிய கருத்திலே சுருக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறது. நாளை ஒரு நாள் தான் வழக்கு மன்றம். இப்போது ஒரு 2 மணிக்குள்ள போய் திருச்சியில் ஒரு வக்கீலை கொடுத்து அவர் ஒரு 3 மணி நேரம் டிக்டேஷன் கொடுத்து 6க்குள்ள ரெடி பண்ணி அவரை 8, 9க்குள்ள மெட்ராஸ் அனுப்பிச்சாதான் நாளைக்கு எவனையாவது தடால போடாமல் இருப்பான். இல்லைன்னா எவனாவது 2 பேரை வந்து சக்கரமா வந்து குடிச்சு போட்டுவான். அதனால இந்த மாதிரி விழாக்களுக்கு வருகை தரும் பொழுது நான் உள்ளத்தோடு கலந்து கொள்வதில்லை. எனக்கு முனாபித்தனம் தெரியாது. திருமணம் இது போன்ற நேரங்களில் நான் காலவரையும் செய்து கொண்டிருப்பதில்லை. இங்கே நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரத்துக்கு போற வழியில் ஒரு 10 பேரே ஆச்சுன்னா கூட அந்த வக்கீலை சந்திக்க முடியாமல் போயிடும், அவனை ரயில் ஏற்ற முடியாமல் போயிடும், எவனோ நாளைக்கு ஜெயிலுக்கு போயிடும். அந்த குடும்பத்தை பற்றி இந்த சமுதாயம் நினைச்சே வந்தார். நாம தான் ரொம்ப நன்றிக்குரிய ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆட்சிகள் என்று பெயர் அல்ஹாஜ், ஆட்சி. இந்த ஆட்சிகள் எல்லாம் மும்பாயிலே சென்று அல்லோல கல்லோலப்பட்ட காலத்திலே 4 நாள் கூலிக்கு வேலை செய்வவர் ஆகிவிட்டார். அதனால் இந்த ஆட்சிகளுக்கு அதாவது ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்று அவர் உழைத்து சம்பாதித்து 4 கோடி ரூபாய்க்கு 1000 ஆட்சிகள் தங்குவது போல் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அச்சு தொகுதியை நிர்மாணித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்திலே பணக்குளத்திலே சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கு பிறந்த ஒருவர் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த அச்சு தொகுதி இன்று அவ்வளவு பெரிய அச்சுகம். அவர் வபாத்தான அன்று ஒரு ஆட்சிகள் கூட அவருடைய மாவட்டத்துக்கு அரசு ஆட்சிகள் ரொம்ப நன்றிக்குரிய சமூகமாக நாம் ஆட்சி கொண்டிருக்கிறோம். கடந்த 1 மாதம் 14 மாதமாக 35 பேர் சிறையிலே வாழ்கிறார்களே. ஒரு நாள் அவர்களுடைய நன்மைக்காக ஒரு ஜமாத் பாடுபட்டிருக்குமா? இல்லை. ஆனால் காலம் பூரா வாழ வசதி இருந்து வாழ்க்கை நெறிகளிலே பல வளமான நிலைகள் இருந்தும் அந்த வாழ்க்கை வேண்டாம், இம்மையை மறுமைக்கு அடகு வைத்துவிட்ட மக்களுக்கு இஸ்லாமிய கோட்பாட்டின் கொள்கையின் அடிப்படையில் நின்று என் இளமையிலே உங்களுக்காக தியாகம் செய்து ஒவ்வொரு நொடியும் நான் தூங்கி இருந்தால் இன்று நீங்கள் தூங்க மாட்டீர்கள் சகோதரர்களை ஒரு 100 ஆண்டு வளர்ச்சியில் இருந்த ஆர்எஸ்எஸ் என்ற மாபெரும் பாராங்கல்ல ஒரு சின்ன கிடாக்கம்பி என்ற கல்லை கொடுத்து நான் இருக்கிறேன். இன்று ஆர்எஸ்எஸ்காரர்களும் இந்து முன்னணிக்காரர்களும் விஸ்வ பரிசுக்காரர்களும் அரசு வளர்த்தோடு அசுர வேகத்தோடு வந்தாலும் அவர்களுக்கு அச்சப்படுவது இங்குள்ள ஜமாத்துகளை கண்டோ, உங்கள் தொப்பிகளை கண்டோ, உங்கள் சாடிகளை கண்டோ, உங்கள் மார்க்க முறைகளை கண்டோ, உங்கள் ஒற்றுமைகளை கண்டோ அல்ல. நீ குடும்ப பைய அடிக்கடி எந்திரிக்க மாட்டேன் என்று தெளிவாக தெரிந்து கொண்டார். பழனி பாபா அடி கொடுத்துருவாங்க பயத்தில் அவன் அடித்து வாசிக்கிறானே ஒழிய உங்களை கண்டாங்க உங்களை கண்டாங்க. காரணம், எந்த ஒரு சமூகம் ஒற்றுமைக்கு பெயர் பெற்ற சமூகமோ, எந்த ஒரு சமூகம் ஒற்றுமையை பிறருக்கு வழிமுடிக்க வேண்டுமோ, எந்த ஒரு சமூகம் நல்லதை ஏறி தீயதை அழிக்கப்பட வேண்டுமோ, தீயதைகள் நடைபெறாமல் தடுக்க வேண்டுமோ, அதை செய்யாமல் உண்பதிலும் உறங்குவதிலும் வீண் ஆடம்பரத்திலும் நான் எங்கள் வரையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். காலம் நீங்கள் 5 நேரம் தொழுங்கள், துவா செய்யுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், நோம்பு வையுங்கள், ஹஜ்ஜுக்கு போங்கள். இவைகளெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு காட்டிய கடமைகள். இறைவனுக்கு காட்டிய தேவைகள் என்ன? ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்துல் நபவியில் வந்து கொண்டிருந்த போது பஜ்ரில் ஒருவன் தொழுவதை கண்டார், அசரில் தொழுவதை கண்டார், லுஹரில் தொழுவதை கண்டார், அசர், மகரிப், இஷா போயிட்டார். காலையில வெடிச்சு வந்து பார்த்தார், அந்த மனுஷன் தொழுதுகிட்டே இருந்தார். அப்போ பெருமானார், என்ன காலம் நேற்று தொழுனா இன்னைக்கு தொழுனா பள்ளியார் தொழுத்து வெளியே வர மாட்டேங்கிறான் அப்படி சொல்லி உமர் பின் கத்தாபை கூப்பிட்டு வெளியேறாங்க கூப்பிட்டு போய் உமர் இது யாரும் விசாரிச்சுட்டு வந்தார். உமர் கத்தா போய் அவரை பற்றி விசாரிச்சுட்டு வந்து யார சொல்லலாவோ நதி நாயகமே, நடிகர் நாயகமே, அந்த மனிதர் ஒரு அல்லாஹ் மீது ஆண்டவன் மீது முகமது அன்பு கொண்ட மனிதர். அவர் 24 மணி நேரமும் இறைவனை கொள்வதில் ஈடுபாட்டோடு இருக்கிறார். சோத்துக்கு என்ன பண்றாரு? அவரோட சோத்துக்கு என்ன பண்றாரு? 24 மணி நேரம் சொல்லிருக்கிறார். அவரோட தம்பி இவருக்காக சென்று விறகு வச்சு இவருக்கு சேர்த்து சோறு போட்டு அந்த விறகை விட்டு அண்ணனுக்கு சோறு போட்டு அவரும் சாப்பிட்டுருக்காங்க. இவனை விட இவன் தம்பி மேலானவன். யார்? 24 மணி நேரம் இல்லாம சத்தியெல்லாம் கழிச்சுக்கிட்டு அந்த பஞ்சாயத்திலே நின்றுட்டு இருக்கிறவனை விட விறகு வச்சு சம்பாதிச்சு அண்ணன் குடும்பத்துக்கு சோறு போட்டவன் மேலானவன். ஆக ஒரு குடும்பத்துக்கே பாடுபடுகின்றவன் ஒரு வணக்கசாலியை விட மேலானவன் என்றால் ஒரு சமுதாயத்துக்காக என் வாழ்க்கையவே அர்ப்பணம் செய்யும். எனக்கு வாழ வழிகள் இருந்தது, வாழ எத்தனையோ முறைகள் இருந்தது. இன்று கூட அந்த வழிகளை கையெழுத்து போகவில்லை. நாளை கூட நான்
ஏதோ ஒரு மாகாணத்துக்கு கவர்னராகவோ அல்லது ஏதோ ஒரு நாட்டுக்கு தூதராகவோ அல்லது எந்த நாட்டு தூதுவராக இருந்தோ ஒரு எல்லைகளை குறிப்பிக் கொள்ள முடியும். என் தொல்லைகளை ஒருவரை விட உதவிகிறது. உங்களை விட பலமான வாழ்வு வாழ்கின்ற ஆற்றல், அறிவு, அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு இவ்வளவு இருந்தும் அவைகளை செருப்புக்கு சமமாக கருதி நிலையற்ற இந்த வாழ்வு தேவையில்லை, நிம்மதியான திருவாழ்வு வாழ சமுதாய பலன் ஒன்றே குறிக்கோளால் கொண்டு வேறு எந்த நன்மையும் எனக்கு சென்னையில நான் ஒன்று முடியாது. அங்க இருக்கா அதுக்கு இருக்கா அது ஒரு கணபதி கொடுப்பான், இவரு கணபதி கொடுப்பான், நான் போய் கேட்போம் அவன் பாதுகாப்பு முடியாதா எனக்கு என்ன கொடுப்போம். ஒவ்வொரு முறை நீங்கள் உங்கள் உரிமைகளை இழக்கும் போது அதுகளை நான் தட்டி தட்டி கேட்டு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையாக வைத்திருக்கேன். ஒண்ணு வேணாம், நான் போய் நின்று அப்படியே செக்ரட்டரி கையை வச்சு ஒரு பார்வை பார்த்து வந்தேன்னா போய் செய்யறதா செக்ரட்டரி தலைமை செய்யலாம். அதை போய் நின்று அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தேன்னா போதும். ஒரு ஃபேனை தூக்கி அப்படி காமிச்சு வந்தோம்னா ஒரு எதை கொண்டு வச்சாலும் உடனே சொல்லாது. அந்த அளவு அரசாங்கத்தை நிரப்பி வச்சிருங்க தனி நபராக உதவியாளர்கள் இல்லாமல். ஆனால் என்னை சுற்றி 12,000 பேர் பார்ப்பாங்க எங்க வீட்டுக்கு. நான் முஸ்லீம்களோட இருந்திருந்தேன்னா நிச்சயமா இந்த பாப்பாங்க ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் வச்சு என் வீட்டையும் வச்சு முஸ்லீம் கூட கொண்டு இருப்பான். இப்ப நான் பாப்பாங்களோட கூடியதுனால அவன் ஒன்றும் பண்ண முடியல. நான் ரொம்ப கவனமா உங்க நலன் ஒன்றே எந்தெங்க அரசாங்கம் உங்களை புள்ளி வச்சு உங்களை ஏமாற்றமோ அங்கங்க நான் போய் புள்ளி வச்சு அவனை அடிச்சுக்கிறதுனால தாங்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நாங்க தேர்ந்தெடுக்கும் போது எங்களுக்காக ஒரு ஜமாத்துல துவாக்கிட்டு ஒரு ஜமாத்துல. அதே நேரம் இந்த இந்து முன்னணி ஆரம்பித்து வைத்தவன் எம்ஜிஆர் என்று சொல்வது. முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் லீக் உள்ளவரை இந்துக்களுக்கு இந்து முன்னணி தேவை என்று சொல்லி முதல் கொடியை இந்த ராஜகோபாலன் கையிலே கொடுத்தவன். அவனோட கிட்னி பஞ்சாபு. அந்த நேரம் ஒவ்வொரு பஞ்சாபத்திலையும் விழுந்து விழுந்துடுவாங்க. முஸ்லிம்களுக்கு கேட்கலாமா சகோதரர்களை குரானை திறந்து பாருங்க. மூமின்களாகிய எங்களுக்கு கேட்க மறுத்த கரங்கள் முஸ்லிம்களுக்கு கேட்கல. உங்க ஜமாத் தலைவர் கூட சொன்னார் 1980 29 என் கூட சேர்ந்து எம்ஜிஆர் இருக்கும் போது அவரு எங்க கூட வந்திருக்காரு. அதெல்லாம் உண்மைதான். நீலநாராயணன் கூட கொள்கை வெளியே எல்லாம் ஏற்றுக்கிறார். பஞ்சாயத்து எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கலாம்ல. நான் ஆனால் சிறப்பு விழாக்களுக்கு போவதில்லை. ஏன்னா என்னால ஒரு வேசின்னு தான் சொல்ல முடியும், ஒரு மூணின்னு தான் சொல்ல முடியும். என்னால ஜெயலலிதா போய் மூணிலாம் கேட்டாலும் சொல்ல முடியாது. நாக்க வேணா கொண்டு இருந்தா அறுத்துக்காரு. இன்னைக்கு இந்தியாவிலேயே நான் ஒருத்தன் தான் இவளை தேவடியான கண்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வேற யாரும் கிடையாது. நான் ஒருத்தன் தான் இந்தியாவில அவர் பேசிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா உண்மையை சொல்வதாக எனக்கு மரணம் தான் பறித்திருந்தால் மரணத்தை ஏற்றுக்கொள்வேனே தவிர மாறுபட்டு கருத்து சொல்பவர் முனாஃபிகீன்கள் என்று குரான் பிரிக்கிறது. திருக்குரான் மனிதனை எப்படி பிரிக்கிறது? இந்து வேதம் எப்படி பிரிக்கிறது? பிறப்பால் பிரிக்கிறது. கிறிஸ்து வேதம் நிறத்தால் பிரிக்கிறது. ஆனால் இஸ்லாம் எப்படி பிரிக்கிறது? குணத்தால் பிளவுபடுகிறது. முஸ்லீம்கள் முஸ்லீம் சகோதரர், முஸ்லீம் என்றால் முஸ்லீம் சகோதரர். அதை நம்ம ஒரு மார்க்கமாக்கணும். முஸ்லீம்கள் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாக இறைவனின் நற்குழந்தையாக பிறக்கின்றது. ஒரு சகோதரர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல வழியில் ஒழுகி செல்பவர்கள் பூமி அதை உட்கார்ந்து முனாஃபிக்தனம் பண்ணிட்டு நல்ல ஒவ்வொரு எல்லாம் தீர்ப்பு எல்லாம் ஆரம்பிச்சுட்டா முஸ்லீமாக இருந்து இந்த ஒவ்வொரு ஆரம்பிச்சுட்டா 32 பேர் இஸ்லாமியர்களுடைய கடந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில் கொல்லப்பட்டார்கள். 32 நிலையிலிருந்து அந்த ராஜகோபாலன் கொலவாக முஸ்லீம்களை கொண்டுட்டாங்க. அதுக்கு கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீன்கள். ஆனா இந்த ராஜகோபாலங்கிறத மார்க்கத்தை கண்டுபிடி பேசுறவங்க யாரு தெரியுமா? பணத்தை பாத்தியமா கையை கட்டிட்டா நடுத்தருவில் நடிநாயகம் 8 ஏற்றினார்கள் என்று பணம் எடுக்க போகிறேன் என்று சொன்னவன் தான் ராஜகோபாலன்.